வணக்கம். விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது தமிழ்நாட்டின் துணை முதல்வராக பதவியேற்றுள்ளார். ஒரு பக்கம் அமைச்சரவை மாற்றம் நடந்த நிலையில் இன்னொரு பக்கம் உதயநிதியை துணை முதலமைச்சராக நியமிப்பதற்கான அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பு விழாவில் ஆளுநர் RN ரவியும் கலந்து கொண்டார். மேலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்த இந்த புதிய பொறுப்போடு திமுகவில் சில அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின். அதன்படி லோக்சபா தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய இளைஞரணி நிர்வாகிகள் லிஸ்டை உதயநிதி ஸ்டாலின் எடுத்து வருகிறார். அதேபோல் வேலை பார்க்காத இளைஞரணி நிர்வாகிகள் லிஸ்டையும் உதயநிதி ஸ்டாலின் எடுத்து வருகிறாராம். குறிப்பாக நன்றாக பணியாற்றிய இளைஞரணி நிர்வாகிகள் லிஸ்டை வைத்து அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க உதயநிதி ஸ்டாலின் முடிவு செய்துள்ளாராம். அதன்படி புதிதாக இவர்களின் சிலரை மாவட்ட செயலாளர்களாக களமிறக்க உதயநிதி ஸ்டாலின் முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த லோக்சபா தேர்தல் முடிந்ததும் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்து திமுக சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. அந்த வகையில் தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆட்சியில் மட்டுமின்றி கட்சியிலும் ப்ரமோஷன் கொடுக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டிருந்தார். பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது என்று திமுக சார்பாக தெரிவிக்கின்றது. இது போக திமுகவில் மாவட்ட சீரமைப்பு செய்யப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளன. அதாவது திமுகவில் மாவட்டங்களை பிரிக்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஒரு மாவட்டத்திற்கு குறைந்தது 2 சட்டமன்ற தொகுதி அல்லது 3 சட்டமன்ற தொகுதி என்று மறுவரையறை செய்ய திமுக முடிவு செய்துள்ளதாம். மேலும் உதயநிதி துணை முதல்வராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கான செயலாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அந்த செயலாளர் பதவியை பிடிக்க கூடுதல் தலைமை செயலாளர்கள் அந்தஸ்தில் உள்ள IAS அதிகாரிகள், முதன்மை செயலாளர்களாக உள்ள IAS அதிகாரிகள் பலரும் போட்டி போட தொடங்கியிருக்கிறார்களாம். பொதுவாக துணை முதல்வர் பதவி என்பது அரசியலமைப்பு ரீதியாக இருக்கும் பதவி கிடையாது. அது அரசு ரீதியான நியமன பொறுப்பு. துணை முதல்வர் மாநில அரசாங்கத்தின் 2வது பெரிய பதவியாகும். மாநில அமைச்சர்கள் குழுவின் சீனியாரிட்டியில் 2வது மிக உயர்ந்த பதவியாகும் இது. இதனால் அதிகாரிகளிடையே தற்பொழுது போட்டி நிலவி வருவதாகவும் கூறப்படுகிறது.